உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்ல தானா. அந்த புவனேஸ்வரி நினைச்சதை செஞ்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற? புவனேஸ்வரி அவர்களிடம் நாங்கள் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு எங்கள் பெரிய வீட்டின் மொத்த உரிமையையும் நாங்கள் புவனேஸ்வரி அவர்களின் பெயருக்கே எழுதி கொடுக்கிறோம். எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகணும். ஐயா, எங்க வீட்டை புவனேஸ்வரிக்கே கொடுத்துறேங்க ஐயா. என்ன கதிர் சொல்ற? அப்படின்னா அப்பா வீட்டை குடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? பஞ்சாயத்துல பேசி முடிவே பண்ணிட்டாங்க. நாளை காலையில வீட்டை புவனேஸ்வரி கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாமே அந்த புவனேஸ்வரி பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா. எப்படியோ ஏமாத்தி சைன் வாங்கியிருக்கா. அவள நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம குடும்பத்தை அவன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? அந்த வீடை குடுக்கறேன்னு சொன்னப்போ அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. 100 வருஷமா நம்ம குடும்பம் வாழ்ந்த வீடு அது. அந்த வீடு கையை விட்டு போக போகுதுன்னு நினைச்சாலே தாங்கிக்க முடியல கதிர். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் வேணா எங்கேயோ பிறந்திருக்கலாம். ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்டுல தான். என் அப்பா எப்படி இதை தாங்கிப்பாரு? எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம குடும்பம் எப்பவுமே அந்த வீட்டுலதான் இருக்கணும்னு அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. இப்ப அந்த வீடு கை விட்டு போச்சுன்னா அப்பா அடைஞ்சு போயிடுவாரு. ஜானகி, போனவங்க இன்னும் வர காணுமே. அந்த புவனேஸ்வரி என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. எனக்கும் அதாத்த பயமா இருக்கு. ரகு, என்னப்பா ஆச்சு? அந்த அந்த புவனேஸ்வரி எதுக்கு பிராது கொடுத்திருந்தா? என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? மாயா, என்ன விஷயம்? என்ன நடந்தது?